Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம ஒரு ரெண்டு டிரான்சாக்ட் SQL ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று நோ கவுண்ட் அப்படிங்கிறதும் செகண்ட் ஒன்று ரோ கவுண்ட். ஸோ இந்த ரெண்டு ரெஃபரன்ஸும் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நோ கவுண்ட், ஒன்று வந்து நோ கவுண்ட், செகண்ட் ஒன்று வந்து ரோ கவுண்ட். ஸோ இந்த நோ கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஜென்ரலாக ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எழுதுகிறோம். ஸோ இதில் நமக்கு டேட்டாஸ் கிடைக்குது. என்ன டேட்டாஸ் இருக்குதோ அந்த டிரான்சாக்ட் SQL ஸ்டேட்மெண்ட்லேயும் இதை ஒரு ப்ரொசீஜருக்குள்ள கொடுத்துருந்தாலும் ஒரு ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வரும்போது இங்கே எவ்வளோ ரோஸ் அஃபெக்டட் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் நமக்கு இங்கே கொடுக்கும் SQL சர்வர் என்ஜின். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் கவுண்ட், எவ்வளோ கவுண்ட் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது. இங்கே நோ கவுண்ட் அப்படிங்கிறது சின்டாக்ஸ் என்னன்னா, செட் நோ கவுண்ட் ஆன் ஆர் ஆஃப் இப்படி கொடுத்துக்கிறது. நோ கவுண்ட் ஆன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதே குறியை எக்ஸிக்யூட் பண்ணால் இது அதே ரிசல்ட் செட்டு கொடுக்கும். ஆனால் இங்கே மெசேஜஸில் பார்த்தா எவ்வளோ ரோஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டாது. ஸோ திரும்ப நம்ம நமக்கு அந்த நம்பர் வேணும்னா நோ கவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நோ கவுண்ட். இது ஒரு ப்ரொசீஜர்ஸில் கொடுக்கும்போது ப்ரொசீஜர்ஸில் நம்பர் ஆஃப் TSQL ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். 20-25 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ப்ரொசீஜருக்கு ரன் பண்ணும்போது எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக வந்து அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் அந்த இதை வந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணும் இந்த நோ கவுண்ட் ஆன்ங்கிற ரெஃபரன்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள். ஸோ திரும்ப டிஃபால்ட்டாக ஆஃப் தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு எவ்வளோ நம்பர் ரெக்கார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்றதை நமக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி வச்சுருவோம். இதுதான் நோ கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு. இது ரோ கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோன்னா, ரோ கவுண்ட்டுங்கிறது என்னென்னா, இங்கே 4 ரெக்கார்ட் ஜஸ்ட் ரிட்டன் ஆகிருக்கு. ரெலவெண்ட்டாக டு பார்த்தோம்னா டாப் கிளாஸ் ஈக்குவல் தான். செட் ரோ கவுண்ட் அப்படின்ட்டு இங்கே பேராமீட்டராக எவ்வளோ ரோஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்போ செட் ரோ கவுண்ட் 2 அப்படின்னா இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய அந்த ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் அந்த ரெக்கார்ட் கவுண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். 2, 3, 50 கொடுத்தோம்னா 50 ரோஸ் கிட்டக்க எடுத்துகிட்டு வரும். ஆனால் இந்த டேபிளில் 4 ரெக்கார்டு தான் இருக்குது. இதுவும் டாப் கிளாஸும் ஒன்று தான். இதுக்கு நம்ம டாப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரே ஸ்டேட்மெண்ட்டோடு முடிஞ்சிடும். SQL சர்வரும் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுது, அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க ரோ கவுண்ட்டை. ஸோ இதுதான் ரோ கவுண்ட்டுங்கிறது. ஸோ இந்த ரெண்டு ரெஃபரன்ஸும் நமக்கு அந்த ரோஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரெஃபரன்சஸ், டிரான்சாக்ட் SQL ரெஃபரன்சஸ். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். நிறைய டேட்டாஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.